الحمد لله رب العالمين، الصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فيا أيها الناس أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله. وقال الله تبارك وتعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن الذين هم من خشية ربهم مشفقون والذين هم بآيات ربهم يؤمنون والذين هم بربهم لا يشركون والذين يؤتون ما آتوا وقلوبهم وجلة إنهم إلى ربهم راجعون أولئك يسارعون في الخيرات وهم لها سابقون. صدق الله مولانا العلي العظيم. அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் புகழ்ச்சியும் நம் அனைவரையும் படைத்து பரிபாலனம் செய்யக்கூடிய எல்லாம் வல்ல இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தமாகும். அவனது தூதரும் எங்கள் தலைவருமாகிய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னவர்கள் மீதும் அவர்களது கண்ணியமான சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள் மற்றும் உண்டான இமாம்கள், உலமாக்கள், ஷுஹதாக்கள், நாதாக்கள் அனைவர் மீதும், குறிப்பாக சங்கை மிகுந்த இந்த ஜும்மாவுக்கு வருகை தந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து இஸ்லாமிய சகோதர பெருமக்கள் மீதும் எல்லாம் வல்ல அல்லாவின் சலாத்தும் சலாமும் ரஹ்மத்தும் என்றென்றும் உண்டாவதாக. மேலான கண்ணியமான சகோதரர்களே, அல்லாவின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்லஷானுஹு வ தஆலாவை பயந்து அவனுடைய கட்டளைகளை நமது வாழ்க்கையிலே எடுத்து நடக்க வேண்டும் என்று எனக்கும் அடுத்தபடியாக உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கிறேன். அருமையான சகோதர பெருமக்களே, மேல் மாடியிலே தாராளமாக இடம் இருப்பதனால் கீழே இருப்பவர்களும் மேலே வந்து அமர்ந்து கொள்ள வேண்டும் என்று மிக அன்பான முறையிலே உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறோம். அருமையான சகோதரர்களே, எல்லாம் வல்ல அல்லாவின் அருளால் சங்கை மிகுந்த ரமலானுடைய மாதத்தை மிகச் சிறப்பான முறையிலே அல்லாவுக்கு பொருத்தமான வழிகளிலும் அன்னலம் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதலுடைய அடிப்படையிலும் மிக அழகான முறையிலே நாம் அந்த மாதத்தை பயன்படுத்தி இருக்கிறோம். அந்த மாதத்திலே எல்லாம் வல்ல அல்லாஹ் நமக்கு பல கோடி நன்மைகளை ஒவ்வொருவருடைய அமால் நாமாவிலும் பதிய வைத்திருப்பான். அந்த அளவுக்கு எங்களது மக்களும், ஆண்களும், பெண்களும், இளைஞர்களும், யுவதிகளும், ஏன் சிறுவர்கள் கூட மிக ஆசையாக, ஆர்வமாக அமல் இபாதத்திலே ஈடுபட்டது உண்மையிலேயே மிக பெரும் பாக்கியமாக இருக்கிறது. அவ்விதமான அந்த சிறப்பான சங்கையான காலங்கள் கழிந்ததற்கு பின்னால், அதாவது பெருநாளைக்கு, ஈதுல் ஃபித்ர் பெருநாளைக்கு பின்னால் முதலாவது ஹுதுபாவிலே நாம் சந்திக்கிறோம். அந்த ரமலானுடைய காலத்தின் சூடு இன்னும் தணியவில்லை, அந்த அமல்களுடைய அந்த சுவை இன்னும் நீங்கவில்லை, அந்த அமல்களுடைய மனமும் வாசமும் இன்னும் போகவில்லை. அப்படிப்பட்ட ஒரு நேரத்திலே நாம் இந்த ஜும்மாவிலே சந்திக்கிறோம். அருமையான சகோதர பெருமக்களே, அந்த ரமலானுடைய மாதத்திலே நாம் எந்த அளவுக்கு உயர்வான மார்க்க விடயங்களை அமல் இபாதத்துக்களிலும் நாம் எந்த அளவுக்கு பாவங்களை விட்டு ஒதுங்கி
மிகச் சிறப்பாக பேணுதலாக இருந்தோமோ அதே போன்றுதான் எங்களுடைய இனிவரும் காலங்களிலும் நாம் அவ்விதம் இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த நோன்புடைய நோக்கம் என்பதை எல்லாம் வல்ல அல்லாஹ் உயர்தரமான குர்ஆனிலே சொல்லித் தருகிறான். நோன்பை கடமையாக்கி நோன்பு பிடிக்க வேண்டும் என்று சொன்னதும் நோன்புடைய அந்த மாதத்தை மிகச் சிறப்பாக நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னதனுடைய நோக்கம் லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறை அச்சம் உள்ள மக்களாக மாற வேண்டும், உங்களுடைய உள்ளத்திலே ஈமான் அதிகரிக்க வேண்டும், உங்களது செயல்பாடுகளிலே அமல்கள் கூட வேண்டும், உங்களுக்கு அல்லாஹ்வை பற்றிய பயமும் மறுமையை பற்றிய பயமும் அல்லாஹ்வின் மீது இருக்கக்கூடிய அன்பும் பாசமும் ரசூலுல்லாஹ்வின் மீது இருக்கக்கூடிய அன்பும் நேசமும் கண்ணியமான சஹாபாக்கள், இமாம்கள், உலமாக்கள், வலிமார்கள், இப்படிப்பட்ட நல்லடியார்கள் மீது இருக்கிற அன்பு நேசம் எல்லாம் அதிகரிக்க வேண்டும் என்ற நோக்கத்திலேதான் அல்லாஹ் நோன்பை கடமையாக்கி தந்ததை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லித் தருகிறான். அந்த அடிப்படையிலே தான் எங்களது, அதாவது நாம் எந்த அளவுக்கு அந்த ரமதானில் எங்களிடத்திலே ஒரு பக்குவம், ஒரு பணிவு, ஒரு அடக்கம், ஒரு அன்பு, அல்லாஹ்வை பற்றிய பயம், ரசூல் மீது இருக்கிற மஹப்பத்து, ரசூலுல்லாஹ்வின் சுன்னத்துக்களை ஹயாத்தாக்க வேண்டும் என்ற ஆசையார்வம், தர்மம் செய்ய வேண்டும், ஏழைகளுக்கு உதவ வேண்டும், கஷ்டப்பட்டவனுக்கு உதவ வேண்டும், துன்பப்பட்டவனை பார்க்க வேண்டும், பெற்றோரை குடும்பத்தாரை கவனிக்க வேண்டும் என்ற அந்த மிக அழகான பசுமையான நினைவுகள் எல்லாம் எங்களுக்கு வந்ததோ அவைகள் அப்படியே தொடர்ந்து இருக்க வேண்டும் என்பதுதான் மார்க்கம் நம்மிடத்திலே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. ரமலானுடைய காலத்திலே மட்டும் மிக பக்குவமாக இருந்துவிட்டு பெருநாள் தொழுகை முடிந்தவுடனே எல்லாம் ஒரு பக்கம் தூக்கி போட்டு விட்டு பழைய முறையிலேயே நாம் செல்கிறோம் என்று சொன்னால் அந்த ரமலான் நமக்கு நாம் பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்பதுதான் பொருள். ரமலான் மிகச் சிறப்பானது, அதிலே நம் அனைவரும் அதிகமான மக்கள் பயன் பெற்றுக் கொண்டார்கள். யாரிடத்திலே உள்ளத்தில் மாற்றம் வரவில்லையோ, யாரிடத்தில் இறை அச்சம் என்கிற தக்குவா, அல்லாஹ்வை பற்றிய பயம், மறுமையை பற்றிய பயம், கபரை பற்றிய பயம், சுவர்க்கத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்ற ஆசை, நரகத்தை விட்டு பாதுகாப்பு பெற வேண்டும் என்ற அந்த பயம் அச்சம் வரவில்லையோ அந்த மனிதன் ரமலானை பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்பதாகத்தான் எங்களுக்கு இமாம்களும் அறிஞர்களும் சொல்லித் தந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகையினால் அருமையான சகோதர பெருமக்களே, நாம் மீண்டும் மீண்டும் அந்த ரமலானுடைய நினைவுகளை மீட்டி பார்த்து நமக்கு நாமே சொல்லிக் கொள்ள வேண்டும். அன்றைக்கு நீ இவ்வளவு பக்குவமாக இருந்தாயே, இன்றைக்கு ஏன் அதை நீ விட்டு விட்டாய் என்று கேட்க வேண்டும். சுபஹ் தொழுகைக்கு எழும்ப முடியவில்லையானால் கேட்க வேண்டும். ரமலானுடைய காலத்தில், அதாவது தராவீஹ் தொழுதாய், கியாமுல் லைல் தொழுதாய், தஹஜ்ஜத் தொழுதாய், சுபஹ் தொழுகையை தொழுதாய், சுன்னத்துக்களை தொழுதாய், ஏன் இப்போது நீ சுபஹுக்கே எழும்புவதில்லை என்று உங்களது நஃப்ஸிடத்திலே நீங்கள் கேட்க வேண்டும். நஃப்ஸுடன் நீங்கள் பேச வேண்டி இருக்கிறது. அப்போதுதான் அது உங்களுக்கு பதில் சொல்லும். அப்படியானால் அங்கே செய்தது சொன்னது எல்லாம் வேறு, இப்போது நம்முடைய நிலை வேறு என்று அது சொன்னால் அது பக்குவம் அடையவில்லை என்பதுதான் பொருள். அருமையான சகோதர பெருமக்களே, இவ்விதமான இந்த பக்குவம் உள்ளவர்களை பார்த்துத்தான் உயர்தரமான குர்ஆனிலே சூரத்துல் முஃமினிலே அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா ஒரு 4 விஷயங்களை குறிப்பிடுகிறான். 4 விஷயங்களை சூரத்துல் முஃமினூன், அதாவது 57வது வசனத்திலே இருந்து 61வது வசனம் வரைக்கும் அல்லாஹு தஆலா மிக முக்கியமான ஒரு செயல்பாடுகளை, சில விஷயங்களை நினைவுபடுத்துகிறான். நினைவுபடுத்திட்டு அல்லாஹ் சொல்கிறான் எப்படி என்று சொன்னால், உலாயிக்க அவர்கள்தான் யுசாரிஊன ஃபில் கைராத், அவர்கள்தான் நன்மையின் பக்கம் விரைந்து செல்கிற மக்கள். அது மட்டுமல்லாமல் வஹும் லஹா சாபிகூன், அவர்கள்தான் வெற்றி அடைந்தவர்கள், முந்திவிட்டவர்கள் அவர்கள்தான் என்று அல்லாஹ் குறிப்பிட்டு சொல்கிறான். இப்படியான ஒரு பக்குவமான நிலைமையைத்தான் இந்த ஆயத்திலே முதலாவது அல்லாஹ் சொல்லித் தருகிற பொழுது, அதாவது நம்மை பார்த்து தான் சொல்கிறான். உண்மையான முஃமின் என்று சொன்னால் யார், ஈமான்தாரி என்று சொன்னால் யார், தக்வா உள்ளவர் என்று சொன்னால் யார், பணிவும் அடக்கமும் உள்ளவர் என்று சொன்னால் யார்,
என்பதை இங்கே அல்லாஹ் வெட்ட வெளிச்சப்படுத்துகிறான். வெறுமனே வெளி தோற்றத்திலே மட்டும் பணிவை போன்று காட்டிக்கொண்டு உள்ளுக்குள்ளே அகம்பாவம் இருந்தால் அந்த தோற்றத்திலும் அந்த நிலையிலும் நமக்கு எந்த விதமான பயனும் அளிக்கப் போவது இல்லை. இந்த இடத்திலே பாருங்கள், இன்னல்லதீனஹும் மின் ஹஷ்யத்தி ரப்பிஹிம் முஷ்ஃபிகூன். இன்னல்லதீன, சில மக்கள் இருக்கிறார்கள், மூமின்கள் இருக்கிறார்கள். ஹும் மின் ஹஷ்யத்தி ரப்பிஹிம், அவர்கள் தங்களுடைய ரப்புடைய பயத்திலேயே முஷ்ஃபிகூன், எந்த நாளும் அந்த பயத்திலேயே அவர்கள் இருப்பார்கள். அல்லாஹ்வை பற்றிய பயம், இறை அச்சத்திலே இருப்பார்கள். அல்லாஹ்வை பற்றிய பயம் என்று சொன்னால் அல்லாஹ் கொடியவன், அல்லாஹ் அநியாயக்காரன், அல்லாஹ் மோசமானவன் என்பது அல்ல. அல்லாஹ்வினுடைய குதரத்து மிக பிரம்மாண்டமானது, அல்லாஹ்வினுடைய வல்லமை மிக பிரம்மாண்டமானது. அல்லாஹ்வை நாங்கள் விளங்க வேண்டிய முறை பிரகாரம் அல்லாஹ்வை விளங்கவில்லை. நாம் சாதாரணமாக நினைத்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வினுடைய மகத்துவமும் அவனுடைய உயர்வும் அவனுடைய பிரம்மாண்டமும் அவனுடைய சக்தியும் அவனுடைய குதரத்தும் அவனுடைய வல்லமையும் அவனை பற்றி நாம் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு அவனுடைய சக்தி இருக்கிறது. அவற்றிலே ஒன்றை சொல்வதென்றால் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதாவது அல்லாஹ் என்ன செய்வான், மறுமையிலே உலகத்தை அழிப்பது என்று சொன்னால் அவனுக்கு அல்லாஹ்வினுடைய கரத்திலே ஒரு கையிலே அவன் உலகத்தை வைத்து நசுக்கி போட்டு விடுவான். அதாவது ஒரு பேப்பரை நாம் எடுக்கிறோம், தாளை எடுக்கிறோம், அல்லது வேறு ஏதாவது ஒரு இலைகுலைகளை, காய்ந்த இலைகுலைகளை எடுக்கிறோம். எடுத்து எப்படி நாம் அந்த கையிலே வைத்து நசுக்கி தூக்கி எறிந்து விடுகிறோமோ அது போன்று இந்த உலகத்தை, இந்த அகில சண்டசராத்திரத்தை, இந்த 7 வானி 7 பூமி, அதே போன்று வானலோகத்திலே இருக்கிற கோள்கள், எத்தனையோ கோள்கள் இருக்கின்றன, எத்தனையோ விதமான அற்புதமான படைப்புகளை அல்லாஹ் வைத்திருக்கிறான். எல்லாவற்றையும் சேர்த்து ஒரே நசுக்கி போட்டு விடுவான் என்று குர்ஆன் சொல்கிறது. இதுல கருத்து என்ன நாம் விளங்க வேண்டும்? அல்லாஹ் அவ்வளவு பிரம்மாண்டமானவன், அல்லாஹ் அவ்வளவு சக்தி வாய்ந்தவன், அல்லாஹ் அவ்வளவு குதரத்து உள்ளவன். அல்லாஹ்வை விளங்க வேண்டும். அப்படி இருக்கிற ரப்பிடத்திலே நானும் நீங்களும் ஒரு கொசுவை விட, ஒரு எறும்பை விட, எறும்பினுடைய காலை விட அற்பமானவர்கள். ஆனால் அல்லாஹ் செய்த பாக்கியம், அவனை ஈமான் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தந்திருக்கிறான். அவனுடைய இறுதி தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தாக நம்மை வைத்திருக்கிறான். அவனால் கடைசியாக இறுதியாக இறக்கி வைக்கப்பட்ட அருள் மிகுந்த அற்புதமான குர்ஆனை சுமக்கக்கூடியவர்களாக, ஓதக்கூடியவர்களாக, கேட்கக்கூடியவர்களாக, விளங்கக்கூடியவர்களாக நம்மை வைத்திருக்கிறான். இப்படி அற்புதமான உயர்ந்த அந்தஸ்தை நமக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான். ஏன்? நமக்கு அல்லாஹ் செய்த நிஅமத்து, அல்லாஹ் செய்த பாக்கியம், இவற்றைத்தான் நாம் நினைத்து பார்க்க வேண்டும். இந்த அல்லாஹ்வினுடைய குதரத் அவ்வளவு மகத்துவமானது. இதை எண்ணி பயப்படுவார்கள். ஒரு மூமினுடைய உள்ளத்திலே, ஒரு இஸ்லாமியனுடைய ஆண் பெண்ணுடைய உள்ளத்திலே இது வர வேண்டும். துனியாவினுடைய ஆசை மட்டுமே, துனியாவினுடைய சாப்பாடு மட்டுமே, துனியாவிலே இருக்கிற வாகனங்கள் மட்டுமே, அல்லது துனியாவிலே இருக்கக்கூடிய வருமானங்கள் மட்டுமே, இது மட்டுமே முடிவானது அல்ல. இது முடிவானது அல்ல, இது ஒரு அற்பமானது. யாருக்கு கிடைக்கிறதோ அனுபவித்துக் கொள்ளுங்கள் ஹலாலான அடிப்படையில். யாருக்கு கிடைக்கவில்லையோ, இதை பற்றி நீங்கள் உலகமே இடிந்து விழுந்து விட்டது, வானமே இடிந்து விழுந்து விட்டது என்று நீங்கள் அங்கே துன்பத்திலும் துக்கத்திலும் இருக்க வேண்டியது இல்லை. அல்லாஹ் நாடியது நடக்கிறது என்ற அந்த ஈமானிய தன்மையுடன் நாங்கள் அங்கே பயணிக்க வேண்டி இருக்கிறது. அந்த அச்சம் இருக்க வேண்டும். இன்னல்லதீனஹும் மின் ஹஷ்யத்தி ரப்பிஹிம் முஷ்ஃபிகூன், அல்லாஹ்வினுடைய அந்த பயத்தில், அச்சத்திலே அவர்கள் எந்த நேரமும் இருப்பார்கள். இது யாருடைய பண்பு? மூமினுடைய பண்பு. நோன்பு வந்துவிட்டால் மட்டும் ஒரே அச்சம் என்பது அல்ல, அல்லது இரவு நேரத்திலே தராவீஹ் கியாமுல் லைலே மட்டும் ஒரே அச்சம் என்பது அல்ல. இறை அச்சம் என்பது எந்த நேரமும் நமது சிந்தனையில் இருக்க வேண்டும். ஆனால் இறை அச்சம் இருக்கிறது என்பதற்காக வேண்டி துனியாவை நீங்கள் தூக்கி வீசிவிட வேண்டிய அவசியம் இல்லை. துனியாவிலே சம்பாதிக்கிறீர்களா, சம்பாதியுங்கள். படிக்கிறீர்களா, படியுங்கள்.
திருமணம் செய்கிறீர்களா, திருமணம் செய்யுங்கள். குடும்பம் நடத்துகிறீர்களா, குடும்பம் நடத்துங்கள். இவைகள் எல்லாம் அல்லாஹ்வை பயந்த நிலையில் என்றால் அவனுடைய கட்டளைகளை எடுத்து நாம் செயல்படுத்த வேண்டும். ரசூலுல்லாஹ்வினுடைய வழிமுறைகளை எடுத்து நாங்கள் செயல்படுத்தி கொண்டு நாம் பயணிக்க வேண்டும். இது ஒரு மூமினுடைய பண்பு என்பதைத்தான் இந்த ஆயத்திலே அல்லாஹ் சொல்லிக் கொண்டிருக்கிறான். தக்வா என்று சொன்னாலே, இறையச்சம் என்று சொன்னாலே என்ன? இம்திசாலு அவாமிரில்லாஹ் வஜ்தினாபு நவாஹிஹி. இம்திசாலு அவாமிரில்லாஹ், அல்லாஹ்வினுடைய கட்டளைகளை செயல்படுத்த வேண்டும். அல்லாஹ் ஒரு விஷயத்தை சொல்லி தந்திருக்கிறான், அல்லாஹ்வுடைய ரசூல் ஒரு விஷயத்தை சொல்லி தந்திருக்கிறார்கள், அவற்றை நாம் எடுத்து நடக்க வேண்டும். இதுதான் இறைவனுக்கு கட்டுப்படுவது, இறை அச்சத்தினால் வருகிற பயன், இறை அச்சத்தினால் வருகிற அந்த அமல். பயப்படுகிறோம் என்று சொன்னால் நான் பயப்படுகிறேன் பயப்படுகிறேன் என்று சொல்லிக் கொண்டிருப்பது மட்டுமல்ல, பயப்பட்டீர்கள் என்று சொன்னால் சொன்ன விஷயத்தை செய்ய வேண்டும். உதாரணத்திற்கு ஒரு முதலாளி இருக்கிறார். அந்த முதலாளி, அதாவது அவருக்கு கீழால் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் இருக்கிறார்கள். அந்த முதலாளிக்கு நான் பயப்படுகிறேன், முதலாளிக்கு நான் கட்டுப்படுகிறேன், முதலாளியை நான் மதிக்கிறேன், முதலாளிக்கு நான் மிகவும் பயந்திருக்கிறேன் என்று சொல்லி வெறும் வார்த்தைகள் நான் சொல்லிக் கொண்ட ஒரு மூலையில் இருந்து விட்டால் அந்த முதலாளியை உண்மையிலே பயப்பட்டது ஆகாது. அவர் எதை சொன்னாரோ, எதை செய்யும்படி கேட்டாரோ, எதன் பக்கம் வழிகாட்டினாரோ, எது செய்யக்கூடாது என்று சொன்னாரோ, எது பிழை என்று சொன்னாரோ அவைகளை தவிர்த்து நாம் நடந்தால்தான் அந்த முதலாளிக்கு நாம் பயப்படுகிறோம் என்பது பொருள். அதுபோன்றுதான் அல்லாஹ்விடத்திலேயும் இம்திசாலு அவாமிரில்லா, அல்லாஹ்வினுடைய கட்டளைகளுக்கு நீங்கள் பணிந்து நடக்க வேண்டும். வஜ்தினாபு நவாஹிஹி, அவனுடைய விலக்கல்களை, அவன் எதையெல்லாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று சொன்னானோ அவற்றையெல்லாம் நாம் விட்டு விட வேண்டும். இது யாருக்கு? அதாவது வயது போன மனிதர்களுக்கா, அல்லது பெண்களுக்கா, அல்லது சின்ன பிள்ளைகளுக்கா? எல்லா மக்களுக்கும் இருக்கிறது தான் கட்டளை தான் இந்த கட்டளை. இது வர வர இதற்கு பெயர் தக்வா, இதற்கு பெயர் இறையச்சம். இவைகள் வருகிற நேரத்திலே அவனுடைய அல்லாஹ்விடத்திலே அவனுடைய அந்தஸ்து உயர்ந்து கொண்டே செல்லும். அல்லாஹ்விடத்திலே அவனுடைய அந்தஸ்து உயர்ந்து கொண்டே போகும். அவனுடைய உள்ளம் பக்குவம் அடைந்து கொண்டே வரும். அவனுடைய உடல், அவனுடைய உடம்பு அல்லாஹ்வுக்கு வழிபட்டு கொண்டே வரும். இறுதியாக மரணிக்கின்ற நேரத்திலே அவனுடைய கபரே ஒரு சுவர்க்க பூஞ்சோலையாக மாறிவிடும். அருமையான சகோதர பெருமக்கள், இவற்றை நாம் சிந்தனைக்கு எடுக்க வேண்டும். ஏனென்றால் ரமலான் நம்மை விட்டு பிரிந்திருக்கக்கூடிய இந்த புதுசிலே இன்னும் நாங்கள் அவற்றை புதுப்பித்துக் கொள்ள வேண்டிய இருக்கிறது. இன்னும் அடுத்த ஆயத்திலே அல்லாஹ் சொல்கிறான், வல்லதீனஹும் பிஆயாத்தி ரப்பிஹிம் யுமினூன். வல்லதீனஹும், உண்மையான தக்வா உள்ள மக்கள் இருக்கிறார்கள், சில மக்கள் இருக்கிறார்கள். பிஆயாத்தி ரப்பிஹிம் யுமினூன், அல்லாஹ்வினுடைய ஆயத்துக்களை நம்பிக்கை கொள்வார்கள். அல்லாஹ்வினுடைய ஆயத்துக்கள் என்று சொன்னால் முதலாவது அல்லாஹ்வினுடைய குர்ஆனின் வசனங்களை நம்பிக்கை கொள்வார்கள். நமக்கு தெரியும், குர்ஆன் இறங்கியது ரமலானுடைய மாதம் 27வது நாளில் குர்ஆன் இறங்கியது. அவ்விதமாக இறங்கப்பட்ட அந்த குர்ஆன் சுமார் 23 ஆண்டு காலம் இந்த பூமிக்கு வந்து கொண்டே இருந்தது. அந்த குர்ஆனை நீங்கள் சுமப்பது உங்களுக்கு நன்மை, குர்ஆனை பார்ப்பது உங்களுக்கு நன்மை, குர்ஆனை ஓதுவது உங்களுக்கு நன்மை, குர்ஆனை ஓதி கொடுப்பது உங்களுக்கு நன்மை, குர்ஆனை ஓதுவதற்குரிய ஏற்பாடுகளை செய்து காசு பணங்களை செலவு செய்து கொடுப்பது உங்களுக்கு நன்மை, குர்ஆனை விளங்குவது அதைவிட மிக பெரும் நன்மை. இப்படிப்பட்ட இந்த குர்ஆன் நம்மிடத்திலே இருக்கிறது. இந்த குர்ஆன் நோன்பு வந்தது, எல்லோரும் பிரட்டி ஓதினோம், அல்ஹம்துலில்லாஹ் எல்லோரும் சொல்லுவோம். அதாவது நான் ஒரு குர்ஆனை முடித்து விட்டேன் என்று சிலர் சொல்லுவார்கள். ரமலானுடைய மாதத்தில் 30 நாளும் ஒரு குர்ஆனை நான் தமாம் செய்தேன், 2 குர்ஆனை நான் தமாம் செய்தேன், 3 குர்ஆனை நான் தமாம் செய்தேன். சிலர் 5 குர்ஆன் 10 குர்ஆன் என்று தமாம் செய்திருப்பார்கள். எந்த அளவுக்கு என்று சொல்லப்படுகிறது என்றால், இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் 3 நாளைக்கு ஒரு முறை குர்ஆனை தமாம் செய்தார்கள் என்று அவர்களது வரலாற்றிலே வருகிறது. இன்றைக்கும் நம்முடைய சகோதர பெருமக்கள் அதிகமான குர்ஆன்களை நீங்கள் ஓதி முடித்திருப்பீர்கள். அப்படிப்பட்ட இந்த குர்ஆனிலே வல்லதீனஹும் பிஆயாத்தி ரப்பிஹிம்,
அல்லாஹ்வினுடைய தன்னுடைய ரப்பினுடைய ஆயத்துக்களை யுமினூன் நம்பிக்கை கொள்ள வேண்டும், விசுவாசம் கொள்ள வேண்டும். விசுவாசம் என்று சொன்னால் என்ன? குர்ஆனுடைய வசனம் ஒன்று சொல்கிறது. இப்போது நான் ஓதுவது குர்ஆனுடைய வசனம். சூரத்துல் முஃமினீனிலே முஃமினூன், சூரத்துல் முஃமினூன் இதிலே 57வது வசனத்திலே இருந்து 61வது வசனம் குர்ஆனுடைய வசனம் ஒன்றை சொல்கிறது. இன்னொரு கருத்து அடுத்த பக்கத்திலே வைக்கப்படுகிறது. இப்போது நீங்கள் இறுக்கி பிடித்துக் கொள்ள வேண்டியது குர்ஆனுடைய வசனத்தை தான், குர்ஆனுடைய கருத்தை தான். இதை உங்களது உள்ளத்திலே நம்பிக்கை கொள்ள வேண்டும். உள்ள காதிலே கேட்டு கல்விலே பதித்து குர்ஆனுடைய வசனங்கள் இரத்தத்தில் ஓட வேண்டும். குர்ஆனுக்கு நான் மாற்றம் செய்ய மாட்டேன், குர்ஆனுக்கு முரண் செய்ய மாட்டேன், குர்ஆனை நான் பற்றி பிடித்துக் கொள்வேன் என்ற அந்த உணர்வு நமக்கு தேவை, அந்த தன்மை நமக்கு தேவை. ஆனால் இன்றைய நிலைப்பாடு அப்படி அல்ல. குர்ஆன் என்பதை ஒரு மூணாவது பொருளை போன்றுதான் பார்க்கிறோம். குர்ஆனை ஓதுவது என்பது, அதாவது ஓதுவதே ரொம்ப குறிப்பாக இளைஞர் பெருமக்களையும் பாடசாலை மாணவ மாணவிகளையும் யுவதிகளையும் ஒரு நடுத்தர வயதிலே இருப்பவர்களையும் எடுத்தால் சிலருக்கு மாதத்தில் ஒரு நாள் கூட குர்ஆனை புரட்டி பார்ப்பது இல்லை. அப்படிப்பட்ட ஒரு அவலம் இருக்கிறது. அது அவ்வளவு நல்லதல்ல. நீங்கள் குர்ஆனை ஓத ஓத உங்களுக்கு நன்மைகள், ஒரு எழுத்துக்கு நமக்கு தெரியும் 10 நன்மை. அலிஃப் லாம் மீம் என்றால் உங்களுக்கு 30 நன்மை கிடைக்கிறது. ஒரு குர்ஆனுடைய ஒரு பக்கத்தை நீங்கள் ஓதினால் 15,000 நன்மைகள் கிடைக்கும். ஒரு ஜுசுவை நீங்கள் முடித்தால் 1,00,000 நன்மை உங்களுக்கு கிடைக்கும். ஒரு குர்ஆனை நீங்கள் ஓதி தமாம் செய்து முடித்தால் உங்களுக்கு 3,40,000 நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். கிட்டத்தட்ட ஒரு குர்ஆனை நீங்கள் தமாம் செய்தால் உங்களுக்கு ஒரு, அதாவது இதிலே சொல்லப்படக்கூடிய 3.5 மில்லியன் நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கிறது. 3.5 மில்லியன் ஒரு குர்ஆனை எடுத்தால் அல்ஹம்து சூரத்திலே இருந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு அதிலே ஒரு 3,40,000 50,000 எழுத்துக்கள் இருக்கின்றன. இவற்றை கணக்கு பார்த்து இன்றைக்கு நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு குர்ஆனை முடித்தால் உங்களுக்கு 3.5 மில்லியன் நன்மை கிடைக்கும். 35,000 நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் என்பதை அறிஞர் பெருமக்கள் இன்றைக்கு கணக்கிட்டு சொல்லியிருக்கிறார். அந்த அளவுக்கு அற்புதமான குர்ஆன். இந்த குர்ஆனுடைய வசனங்களை நீங்கள் உலமாக்களை கொண்டு படித்துக் கொள்ள வேண்டும். குர்ஆனுடைய வகுப்புகள், ஒவ்வொரு பள்ளிவாசலும் குர்ஆனுடைய விளக்க உரைகள் துவக்கப்பட வேண்டும். எல்லா மக்களும் நேரங்காலங்களை ஒதுக்கி அபிதமான அந்த மஜ்லிஸ்களிலே கலந்து கொள்ள வேண்டும். குர்ஆனுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அப்படி கொடுப்பது ஒரு உண்மையான ஈமான்தாரியினுடைய பண்பு. வல்லதீனஹும் பிஆயாத்தி ரப்பிஹிம் யுமினூன், அவர்கள் தங்களுடைய திருக்குர்ஆனுடைய வசனங்களை மிகவும் அற்புதமான முறையிலே விசுவாசம் கொள்ளுவார்கள். வல்லதீனஹும் பிரப்பிஹிம் லா யுஷ்ரிகூன், இதே நேரத்திலே அல்லாஹ்வை பற்றிய ஒருமை, அல்லாஹ் ஒருவன், வணக்கத்துக்குரியவன் அவனை தவிர யாரும் இல்லை, அவன்தான் நம்மை படைத்தான், அவன்தான் நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறான், அவன்தான் நம்மை மௌத்தாக்குவான், அவன்தான் நம்மை மறுமையிலே எழுப்புவான். இப்படியான அல்லாஹ்வினுடைய பண்புகளை நாங்கள் சிதைத்து விடக் கூடாது. அல்லாஹ்விடத்திலே தான் துஆ கேட்க வேண்டும், அல்லாஹ்விடத்திலே தான் ஆதரவு வைக்க வேண்டும், அல்லாஹ்வைத்தான் நம்பி இருக்க வேண்டும், அல்லாஹ் ஒருவனின் பக்கமே சாய்ந்து இருக்க வேண்டும், அவனுக்கு இணையாக யாரும் கிடையாது என்ற நம்பிக்கை கொள்ள வேண்டும். எந்த நபியாக இருந்தாலும் அல்லாஹ்வுக்கு இணையாக வரமாட்டார்கள், எந்த ரசூலாக இருந்தாலும் அல்லாஹ்வுக்கு இணையாக வரமாட்டார்கள், எந்த வலியாக அவுலியாவாக இருந்தாலும் அல்லாஹ்வுக்கு இணையாக வரமாட்டார்கள், எந்த சஹாபாக்களாக இருந்தாலும் அல்லாஹ்வுக்கு இணையாக வரமாட்டார்கள், எந்த ஆலிமும் எந்த மனிதனும் யாரும் அல்லாஹ்வுக்கு இணையாக வரமாட்டார்கள். ஆனால் அவர்களுடைய கண்ணியம், அந்தஸ்து, தக்வா, ஈமானுக்கு தக்க அவர்களுக்கு தரஜாக்கள் அல்லாஹ்விடத்திலே இருக்கின்றன. இந்த அடிப்படையிலே எந்த விதமான ஷிர்க்குடைய தன்மைகளும் வந்துவிடாமல் பாதுகாத்துக் கொள்வார்கள். வல்லதீனஹும் பிரப்பிஹிம் லா யுஷ்ரிகூன், அவர்கள் அல்லாஹ்வுக்கு இணை வைக்க மாட்டார்கள் என்று மிக தெளிவாக இங்கே அல்லாஹ் சொல்லுகிறான். அது மட்டுமல்லாமல் வல்லதீன யூதூன மா ஆதௌ வ குலூபுஹும் வஜ்லத்துன் அன்னஹும் இலைஹி இலா ரப்பிஹிம் ராஜிஊன், நிச்சயமாக அவர்கள் அன்னஹும் இலா ரப்பிஹிம் ராஜிஊன்,
அதாவது இந்த மக்களுடைய உள்ளத்திலே வகுலூபுகும் வஜிலத்துன், அவர்களுடைய உள்ளத்திலே ஒரு பயமே இருக்கும், ஒரு அச்சமே இருக்கும். அதாவது காலையிலே எழுந்தால் மாலை வரைக்கும் நமது நிலை என்ன, மௌத்து வந்து விடுமோ, அதாவது நாம் முழுமையாக இருப்போமோ, அல்லது படுக்க போகிற பொழுது காலை வரைக்கும் என்ற நிலைமை, இது இந்த சிந்தனை வர வேண்டும். அதாவது பயந்து பயந்து இருப்பது என்பது பொருள் அல்ல, அப்போது பயப்படுவது ஈமானின் தன்மை. அதற்காக வேண்டி வாழ்வை இழந்து விடுவதல்ல. அல்லாவை பயப்படுகிறேன், அல்லாவிற்காக அமல் செய்கிறேன் என்று வாழ்வை இழந்துவிட்டு துறவியாக துறவரமாக போய்விடுவது அல்ல. ஆனால் அல்லாஹ் சொல்லுவது வகுலூபுகும் வஜிலத்துன், அவர்களுக்கு ஒரு அச்சம் இருக்கும். அன்னஹும் இலா ரப்பிஹிம் ராஜிஊன், எந்த அச்சம் தெரியுமா? நாம் எல்லோரும் அல்லாஹ்விடத்திலே போக வேண்டுமே, அல்லாஹ்விடத்திலே போக வேண்டுமே, மௌத்து வந்து போக வேண்டுமே என்ற ஒரு பயமும் அச்சமும் இருக்கும். இதன் காரணமாக அவர்களிடத்திலே இருக்கிற செல்வத்திலே இருந்து, பணத்திலே இருந்து அன்றாடம் அவர்கள் மக்களுக்கு தர்மம் செய்து கொண்டே இருப்பார்கள். மௌத்து இல்லை என்று நினைப்பதுதான் கட்டி கட்டி சேர்த்து கொண்டிருப்பது, பரம்பரைக்கு சேர்ப்பது. அல்லது எவ்வளவு இப்போது 60 வயசுக்கு முடிந்து விட்டது, 70 ஆகிவிட்டது, இன்னும் பணம் தேட வேண்டும், பணம் தேட வேண்டும் என்று அதையே பிடித்து கொண்டிருந்தால் வீண் விரயம் செய்ய தேவையில்லை. வீண் விரயம் செய்யக்கூடாது, பாவம். ஆனால் தர்மம் செய்யாமல் இறுக்கி பிடித்துக் கொண்டிருந்தால் அந்த மனிதனுக்கு அல்லாவின் பக்கம் நாங்கள் போகிறோம் என்ற பயம் இல்லை என்பதுதான் கருத்து. அதனால் தான் இந்த இடத்திலே சொல்கிறான், அல்லாவின் பக்கம் நாம் போவோமே என்ற அந்த பயத்தினால் அவர்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டவற்றிலே இருந்து ஈகை தர்மங்கள் செய்து கொண்டே இருப்பார்கள். இப்படி சொல்லிவிட்டு முடிவாக உங்களுக்கு அதற்குரிய முத்திரை என்ன? உலாயிக்க, இவர்கள்தான் யுசாரிஊன ஃபில் ஹைராத், நன்மையிலே வேகமாக நன்மையின் பக்கம் விரைந்து செல்லக்கூடியவர்கள் இவர்கள்தான். இந்த பண்புகள், இது போன்று மார்க்கம் சொல்கிற நல்ல பண்புகள் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் இவர்களுக்கு பேர் என்ன? யுசாரிஊன ஃபில் ஹைராத், நன்மையின் பக்கம் செல்கிறார்கள், நல்லவர்கள். வஹும் லஹா சாபிகூன், இவர்கள் தான் வெற்றி அடைந்தவர்கள், வெற்றி அடைந்தவர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இது இந்த சூரத்துல் முஃமினூனிலே அல்லாஹ் நம்மை பாராட்டி நம்முடைய ஈமானுக்கு, நம்முடைய தக்வாவுக்கு, நம்முடைய இறையச்சத்திற்கு, நம்முடைய தர்மத்திற்கு கொடுக்கிற ஒரு சான்றிதழாக நீங்கள் இவற்றை எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையிலே தான் புனிதமான ரமலானுடைய காலத்திலும் செய்தீர்கள், அதே போன்று வரக்கூடிய காலத்திலும் நாம் பயன்படுத்த வேண்டும். அருமையான சகோதர பெருமக்களே, இந்த அமைப்பிலே நானும் நீங்களும் செயல்படுவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. யா அல்லாஹ், எங்களது பாவங்களை மன்னிப்பாயாக, எங்கள் தாய் தந்தையரின் பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், ரமலானுடைய காலத்திலே மிகச் சிறப்பாக நமது மக்கள் அமல் செய்தார்கள். யா அல்லாஹ், அந்த அமல்களை நீ கபூல் செய்து கொள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய மக்கள் அதிகமாக தர்மங்கள் செய்தார்கள். யா அல்லாஹ், குறிப்பாக இப்பள்ளிவாசலிலும் இந்த மஹல்லாவிலும் இதை சுற்று வட்டாரத்திலும் இருக்கக்கூடிய மக்கள், இங்கு இருக்கக்கூடியவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் தான தர்மங்களை செய்திருக்கிறார்கள். யா அல்லாஹ், அவர்களுக்கு நீ அதிகப்படியாக முறையிலே அவர்களுடைய செல்வத்திலே பரக்கத்து செய்தருள்வாயாக. அவர்களுடைய நாட்டங்கள் காரியங்கள் நிறைவேற்றி கொடுத்தருள்வாயாக. எல்லா மக்களுக்கும் உடல் ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயுளையும் நீ கொடுத்தருள்வாயாக. யா அல்லாஹ், யாரெல்லாம் நல்ல விஷயங்களுக்காக வேண்டி பணத்தை செலவு செய்தார்களோ, நல்ல விஷயங்களுக்காக வேண்டி மக்களுக்கு உதவி புரிந்தார்களோ, மக்களுடன் நல்ல முறையிலே அன்பாக இரக்கமாக பாசமாக நடந்தார்களோ, முகமலர்ச்சியுடன் நடந்தார்களோ, அப்படிப்பட்ட மக்களுக்கெல்லாம் நீ ரஹ்மத் செய்வாயாக. யா அல்லாஹ், தக்வாவையும் ஈமானையும் இங்கே நீ குறிப்பிட்ட இந்த அழகிய பண்புகளையும் எங்களது உள்ளத்திலே ஆழமாக பதிய வைத்து தொடரான முறையிலே இந்த அமல்களை செய்து கொண்டு போவதற்கு எங்கள் அனைவருக்கும் நீ ரஹ்மத் செய்வாயாக. எங்கள் அனைவருக்கும் நீ பரக்கத் செய்தருள்வாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா வ நபியினா ومولانا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحابه أجمعين. أما بعد، فيا أيها الناس، أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله. وقال الله تبارك وتعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن الذين هم من خشية ربهم مشفقون والذين هم بآيات ربهم يؤمنون والذين هم بربهم لا يشركون
والذين يؤتون ما آتوا وقلوبهم وجلة أنهم إلى ربهم راجعون أولئك يسارعون في الخيرات وهم لها سابقون. بارك الله لنا ولكم بالآيات وذكر الحكيم. إنه تعالى جواد كريم ملك بر رؤوف ورب حليم. الحمد لله الحمد لله رب العالمين. الصلاة والسلام على سيدنا ونبينا ومولانا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحابه أجمعين. أما بعد، فيا أيها الناس أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله والمعالبة على ذكر الله. على خير الكلام كلام الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدث بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. من أطاع الله ورسوله فقد رشد ومن يعص الله ورسوله فقد غوى. وقال الله تبارك وتعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحابه وأزواجه وذرياته وأهل بيته وتبعه أجمعين، خصوصا على خلفاء الراشدين المهديين سيدنا أبي بكر الصديق وسيدنا عمر بن الخطاب وسيدنا عثمان بن عفان وسيدنا علي بن أبي طالب وسيد الشباب أهل الجنة إمام الحسن والحسين رضي الله تعالى عنهم وعلى جميع الصحابة رضوان الله تعالى عليهم أجمعين. اللهم اغفر للمسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات والأحياء منهم والأموات. اللهم أعز الإسلام والمسلمين وأذل الشرك والكفرة والمشركين. اللهم اصلح أحوال المسلمين من فلسطين. اللهم اصلح أحوال المسلمين في كل مكان. اللهم اجرنا من النار، اللهم اجرنا من النار، اللهم اجرنا من النار، فإنها بئس الدار بئس المثوى وبئس القرار. اللهم إنا نسألك الجنة ما يقرب إليها من قول وعمل، ونعوذ بك من النار ما يقرب إليها من قول وعمل، برحمتك يا أرحم الراحمين. والحمد لله رب العالمين. إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله الجليل الجبار يذكركم ويهديكم، ولذكر الله تعالى أعلى وأولى وأعز وأجل وأتم وأهم، والله أكبر.